ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பெருமாள் கோவில் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னைக்கு முதல் நாள் சந்தை. நம்ம தம்பி வந்து இந்த சந்தைக்கு வந்து எடுங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்ல. பரமக்குடியிலேருந்து அபிராமம் போகிற ரூட்டில் இடையில இந்த ஊர் இருக்கு பெருமாள் கோவில். இங்கேருந்து அபிராமம் எவ்வளோண்ணே? அபிராமம் இங்கேருந்து 13 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டர். ஆமாம், இங்கிட்டு போனால் 10 கிலோமீட்டர். எது? பரம்லேருந்து நம்ம ஊர் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். ஓகே ஓகே. அபிராமம் டு மேலாய்க்குடி, வெளத்தூர், கொடும்பலூர், பெருமாள் கோவில் ரூட். ஓகேண்ணே, இது வந்து முதல் சந்தையா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். முதல் சந்தை. வார சந்தை இப்போதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊரில். வாங்க சுற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ், நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பேர் அப்துல். ஆமா ஆமா, நம்ம பெரியமாமையன் தான். இவர் தான் இங்க வந்து பழக்கடை வச்சிருக்காரு. அண்ணே வாங்கண்ணே, சந்தை இருக்குன்னு சொன்னாப்ல வந்தாச்சு. வந்தாச்சு. இப்போ பழக்கடைக்கு இப்போ அண்ணனை கூட்டு போறேன். ஓகே, பழக்கடையும் போய் பார்ப்போம். ஓகே. அண்ணே உங்க பேரு? என் பேர் ரமேஷ். நான் வாலாங்குடி. ரமேஷ் வாலாங்குடி. இதுதான் இப்போ வாரத்தில் ஃபர்ஸ்ட் சந்தை. கூட்டமா இருக்கு. சரி, நீ போக நான் டெவலப் ஆயிடுறேன் கூட்டமா. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இதுதான் சந்தை. சந்தையோட அளவை பாருங்க, சின்ன சந்தை தான். இந்த ஊர்ல வந்து இது முதல் தடவையா ஓபன் பண்ணிருக்காங்க. வாங்க அப்படியே சுத்தி பார்ப்போம். இன்னைக்குதான் நல்ல கிராம சந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. பாத்தீங்க, நல்லா இருக்கு தம்பி. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு பாரு. பாருங்க, முதல்ல வந்து சேவு கடை, சேவு மிச்சரு எல்லாம் இருக்கு. தம்பி ஏகப்பட்ட கடை இருக்கு. சேவு கடை எல்லாம் கமுகி பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாமே பக்கத்துல இருக்கும். தம்பி எவ்வளோ இருக்கீங்களா? ஓகே, பாருங்க எல்லாம் சேவு கடை, சேவு மிச்சரு எல்லாமே இருக்கு. ஏன் நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் இருந்து வீட்டில் இருந்து நேரடியாக செஞ்சு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எந்த ஊர்ண்ணே நீங்கள்? அப்படியா, உள்ளூரா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. பண்ணுங்க, ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. ரைட்டு. என்ன நல்லா இருக்கீங்களா? என்ன வியாபாரம் இங்கே தானா? இதான் கடையா? இன்னைக்கு முதல் சந்தை. சரி, நல்லபடியா பாருங்க. இது என்ன சமோசா? சமோசா எவ்வளோண்ணே? 5 ரூபா ஒரு சமோசா. ஓ, சந்தைக்கு சந்தையை போடுறீங்களா? எந்தெந்த சந்தை போடுறீங்க? ஆர்எஸ் மங்கலம், பரமக்குடி, நைனா கோயில் எல்லாரும் போடுறீங்க. சூப்பர்ண்ணே, நல்லா இருக்கு பாருங்க. சமோசா நல்லா கலராக இருக்கு, அருமையாக தான் போட்டு வச்சிருக்கீங்க இப்போதான். ஓகேண்ணே. இதான் பலாப்பழம் பாருங்க. இதான் இங்க உள்ள மலேசியாவில் உள்ள டூரியான் பார்த்துருப்பீங்க. இது எங்க ஊர்ல உள்ள டூரியான் பாருங்க. எங்க ஊர்ல உள்ள டூரியான். அதுதான் டோரியான் வருதுக்கு. ஆமா, இதான் வந்து எங்க ஊர்ல இருக்கிற டூரியான் பழம். எப்படி இருக்கு பாத்துங்க. சொல்ல வேற பழம், வேற பேர் வரும். சும்மா சொல்றோம், அதே மாதிரி இருக்கும். ஆனா இது பலாப்பழம் தான். மலேசியாவிலையும் இதுதான் இருக்கு பலாப்பழம். பலாப்பழம் எவ்வளவு பாட்டி? பலாப்பழம் எவ்வளவு? 1 கிலோ 30 ரூபா. என்னக்கா நல்லா இருக்கீங்களா? வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. நல்லா கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சின்னதாக வந்து ஒரு சந்தை. சூப்பராக இருக்குது மக்களே, எல்லாம் அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து காய்கறி கடை எல்லாம் நல்லா கலக்கலதான் இருக்கே தம்பி. என்ன நல்லா செக்கச்சவேண்டு இருக்கே. சீரணியா? இதுதான் வந்து சீரணி. தனியா சூப்பர். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு தம்பி. அருமையான சுவை, நல்லா இருக்கு. சேவு எல்லாமே காராச்சேவு, மிச்சரு. ஆஹா, நம்ம கிராமத்துல சந்தையெல்லாம் காமிப்பாங்க படங்கள்ல, அதே மாதிரி இருக்கு. இதான் உங்க கடையா? சூப்பரு. என்ன பழம்லாம் என்ன ரேட் விற்கிறீங்க? 1.5 கிலோ மாம்பழம் வந்து 100 ரூபா. 100 ரூபா. ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள் 180 ரூபா. சரி. மாதுளம்பழம் வந்து 100 ரூபா. 100 ரூபா 1 கிலோ. நம்ம அந்த மாதுளை வந்து 150 ரூபா போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் லேட் ஆனதுனால 120 அதோட விலை. ஆரஞ்சு வந்து 150 ரூபா. 150. பேச்சம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபா. அது என்னது 50 ரூபா. ஓ, அப்புறம் மாம்பழம்லாம் 1.5 கிலோ 100. அப்புறம் அவ்வளவுதான். பரவாயில்ல, எல்லா பழமும் வச்சிருக்கேன் தம்பி. எல்லா பழமும் வச்சிருக்கேன். வியாபாரம்லாம் இந்த நல்லபடியா போகுது. ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஆனா உனா பழக்கடை. ஓ, ஆனா பழக்கடை. அப்படி சொல்லு. 1.5 கிலோ 100. 1.5 கிலோ 100. 1.5 கிலோ 100. ஓடியா. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை 1.5 கிலோ 100. சந்தையை பத்தி சொல்லுங்க. இந்த சந்தை எப்ப ஆரம்பிச்சது? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் ஊராட்சி ஒன்றியம் காவல் கூட்டம் பெருமாள் கிராமத்தில் வந்துட்டு எங்க கிராம ஊராட்சி மூலமாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாக வந்துட்டு ஒரு 30 ஏக்கர்ல வந்து இங்க நாங்க ஒரு சந்தையை உருவாக்கியிருக்கோம். அந்த சந்தை வந்து இன்னைக்கு வந்து முதல்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வியாபாரம் எப்படின்னா கேட்டீங்கன்னா பழ வியாபாரம், மற்ற மிச்சர் சேவை வியாபாரம், பூண்டு வியாபாரம், வெண்டைக்காய் வியாபாரம், அப்புறம் வந்து காய்கறி பாத்தீங்கன்னா நிறைய காய்கறி வியாபாரம், மீன் வியாபாரம், கருவாட்டு வியாபாரம் நிறைய நடக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த எதனால இந்த சந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாழக்கிழமை சந்தை வந்து பரமக்குடி
சரி திங்கக்கிழமை சந்தை அபிராமம், சரி சனிக்கிழமை சந்தை பார்த்திபனூர். இதுக்கு இடைப்பட்ட 15 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த பெருமாள் கிராமம். சரி இதுக்கு 150க்கு மேற்பட்ட கிராம பொதுமக்கள் வந்து சுத்தி வசிக்கிறாங்க. சரி எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா சந்தை வந்திருக்கு. எங்களுக்கு உள்ளூர் வியாபாரிகள் வந்து ஒரு ஊக்கமா அந்த வியாபாரத்தை பண்றதுக்கான வேலையும் இந்த சந்தையை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த சந்தை வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல், அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை எல்லாம் நடக்கும் காலையில. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து நைட்டு இரவு 8 மணி வரை இந்த சந்தை நடக்கும். இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பேரிச்சம்பழம். இங்க உள்ள பேரிச்சம்பழம் கடிங்கனே பேச்சங்காய். காயா இது? இது எங்க இருந்து வருது? இது எங்க இருந்து வருது? ஈச்சங்காய் எங்க இருந்து லோடு எங்க எடுக்கிறோம்? நம்ம மதுரையில தான் நம்ம எடுக்கிறோம். அங்க மதுரைக்கு எங்க வருது லோடு யாருக்கும் தெரியல. பலாப்பழம் பாருங்க, நல்லா கலர் கலரா இருக்கு. நல்லா வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே வந்து வாங்கிக்கலாம். குறிப்பாக இந்த மாதிரி வந்து கிராமத்தில் உள்ள சந்தை கடைக்கு வரும்போது நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன பொருள் வைக்கிறீங்க? பலசரக்கு. எல்லாமே பாக்கெட் போட்டுறீங்க. எவ்வளோ பாக்கெட்டு? 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி. ஓ, எல்லாம் வீட்டிலேயே வாங்கி நீங்கள் செஞ்சு பண்ணிடுறீங்க. சூப்பர். எல்லாம் வீட்லேயே வாங்கி பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். இப்படி இது என்ன இருக்கா? பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வீட்டிலேயே வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா மலிவாகவும் தரமாகவும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளுங்கிறதுனால நல்லா மேடை போட்டு நல்லா விழா கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு சந்தை நிகழ்ச்சியை பிரபலப்படுத்துவதற்காக என்னுடைய நண்பர் அஸ்ரப் அவர்கள் யூடியூப் சேனல் அவர்கள் நமது அழைப்பை ஏற்று நமது கிராமத்திற்கு வந்திருக்காங்க. நம்முடைய சந்தையை பிரபலப்படுத்துவதற்காக இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு பெருமாள் கோவில் சத்தியான உரிமை சார்பாக எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பரே. சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்குமே பண்ணுறாங்க. இங்கிட்ட ஃபுல்லாக கருவாடு கடை வச்சுருக்காங்க. வரிசையாக வந்து கருவாடு கடை இங்கே நிறையா இருக்குது மக்களே. மணி வந்து கரெக்டாக ஒரு 6 மணி ஆயிடுச்சு. காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க இந்த சந்தை. காலையிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணி வரை இருக்கும். நல்லா குழுன்னு காத்தோட நல்ல அருமையான ஊரா இருக்கு தம்பி. ரொம்ப சூப்பரா. சந்தை ஃபர்ஸ்ட் சந்தையிலேயே இப்போ வந்தாச்சு. அதை அண்ணனுக்கும் தெரியப்படுத்திட்டா அண்ணனு வந்து மன சந்தோஷமா இருக்கு, ஹேப்பியாகவும் இருக்கு. அண்ணனை சந்திச்சது, பார்த்தது, பேசுனது, கொண்டது எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, இந்த பாருங்க எல்லாம் கருவாடு எண்ணெய் வச்சு சேல்ஸ் பண்றாங்க. எப்படின்னு இருக்கு? நல்லா சூப்பரா இருந்துச்சா? ஓகேடா. முதல் நாள் வியாபாரம். ஆமா, இங்க மீன் கூட கிடைக்குது பாருங்க. மீன், நண்டு இருக்கா? நண்டு என்னண்ணே? நண்டு எவ்வளோ நண்டு? இது நண்டு 150 ரூபா கிலோ. 150 ரூபா கிலோ. ஓகேண்ணே. ராமேஸ்வரம் வந்திருக்கு. ஓகேண்ணே. கடல் நண்டு தானே? கடல் நண்டு. ஓகேண்ணே. நல்ல காற்று ஜில்லு அடிக்கும் மக்களே. நல்ல அழகான ஒரு ஊர் இந்த ஊர், பெருமாள் கோவில். ஆமாம், நல்ல அழகான ஊர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த பனைமரம் நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த நொங்குலாம் வெட்டி சாப்பிட்லாம். ஆமாம், நாளைக்கு சாப்பிடுவோமா? ஓகே, நாளைக்கு போய் நொங்கு வெட்டி சாப்பிடுவோம். தக்காளி எவ்வளோண்ணே? கிலோ 40 ரூபாயா? தக்காளி வந்து கிலோ 40 ரூபா. நம்ம கிராமத்தில் உள்ள சந்தைக்கடை எப்படி இருக்குது அப்படின்னு. வெண்டிக்காய் எவ்வளோ பாட்டி? ஒரு தட்டு 10 ரூபா. ஒரு தட்டு 10 ரூபா. உருளைக்கிழங்கு 10 ரூபா. ஓ, பரவாயில்லையே. 1/4 கிலோ இருக்குமா? இது 1/4 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இருக்குமா? ஓ, 1/2 கிலோ 10 ரூபா. ஒரு தட்டு 10 ரூபா. சூப்பர். இதெல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. எல்லாம் விவசாயி வந்து நேரடியாக விற்கிறாங்க. அதனால வாரத்தினால புதுசாக ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்கு. போயில கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கு. டெவலப்மெண்ட் மக்களுக்கு தெரியணும்ல. மக்களுக்கு இன்னும் சுற்றுல தெரியல. கிராமங்களுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடும். வர எல்லாம் வந்துடும். பரவாயில்ல, நன்றி, நல்லபடியாக வாழ்த்துக்க. முதல் நாளுங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்கான். ஆனால் எனக்கு இது ஓகே தான், சூப்பராக இருக்குது. இந்த கிராமங்களில் இவ்வளோ மக்கள் கூட்டம் 6 மணிக்கு, அதுவும் முடிய போகிற சமயத்தில். அதுவும் இந்த அழகை பாருங்களேன். அப்படியே வந்து பாருங்கள், ஃபுல்லாக பனை மரம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த பாத்தினூர்ல வந்திருக்கீங்க. சரி, ரைட்டு. பையில சந்தை கடையை வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ போய் டீ சாப்பிட போகிறோம். தம்பி வந்து டீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறாரு. போய் தேத்தாரை சாப்பிடுவோம். அக்கா, பூ எவ்வளோக்கா? 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா. என்ன படியா? படி எவ்வளவு? 100 கிராம் இருக்கு, 50 கிராம். ஓ, 100 கிராம் 50 கிராம். 10 ரூபா 20 ரூபா. ஓ, ரோசப்பழம் வச்சிருக்கீங்க. ரோசப்பழம் எவ்வளவு? 10 ரூபா 20 ரூபா. சரி, அவ்வளோதான். சரி. ஓகே, வாங்க போய் கட்டிங் சாயா குடிப்போம். ஊரில் இருக்கிற டீ கடை கார்னரில் வந்து இந்த கடை இருக்கு. சூப்பராக இருக்கேண்ணே. நல்லா அருமையான டீ கடையாக இருக்கு. ஓகே, வாங்க கிராமத்து கட்டிங் டீ குடிப்போம்.
ஆஹா அருமை செம்மையா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் அந்த தேயிலை டேஸ்ட்டே வேற லெவலு. அதாவது அப்பப்போ ஒரு டீ அடிச்சோம்னா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. அதனாலதான் இந்த டீ வந்து அப்பப்போ சாப்பிடுறது. நம்ம நல்லா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு. ஸோ அண்ணன் தான் வந்து டீ கடை வச்சிருக்காரு. வந்தீங்கன்னா வந்து டீ குடிங்க, நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஊர்ல கார்னர்ல வச்சிருக்காப்ல, நல்லா இருக்குண்ணே. டீ எவ்வளோண்ணே? 10 ரூபா. நல்லா அருமையா இருக்குண்ணே. ஓகே நண்பர்களே, ஸோ வந்து பெருமாள் கோவில் சந்தை கடையை வந்து சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்து இது வந்து முதல் வீடியோ. ஆமா, அடுத்தடுத்து இன்னும் இந்த மாதிரி கிராமங்களில் சுற்றி நிறைய வீடியோ நம்ம எடுத்து போறோம். நம்ம தம்பி கடை பேர் ஆனா வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க, பழங்களை பாருங்க, பழங்களை வாங்குங்க, 4 மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம பேரை சொல்லுங்க, ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளவுதான். பரமக்குடி சந்தை, பாத்தினூர் சந்தை, வீரசோழம் சந்தையா? வீரசோழம் சந்தை, எல்லா ஊர்லயும் சந்தை. கடலாடி அங்கிட்டு இது எல்லாம் இருக்கு. முதுகுளத்தூர் எல்லா ஊர்லயும் பாத்துங்க தம்பி, எல்லாம் இருக்கு. ஓகே, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஊர்லயும் கடை போடுறாப்ல. தம்பியை பாத்துங்க, ஒரு பழம் ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பாய் பாய். நீனு வாத்தா இங்கே இருக்கேன். டாடா பாய் பாய் சொல்லு.